வணக்கம், வணக்கம். ஐயா காலையில கோவக்கா பொரியலும், கொஞ்சம் தயிர் போட்டு சாப்பிட்டேன். காலையில அந்த எலுமிச்சம்பழம் தேநீரோட அப்படியே இருந்துட்டேன். ஆ, இன்னைக்கு நல்லது. இப்பதான் அமித்ஷா போனாரு இப்பதான். அவர்கிட்ட வந்து எங்க வழி அனுப்பிச்சுட்டு வந்தோம். திருவண்ணாமலை போயிட்டானா? திருவண்ணாமலை போயிட்டான். திருவண்ணாமலை வந்துட்டு, இங்க வந்து ராஜ்நிவாஸ்ல கவர்னர் ஒருத்தர் தங்கிட்டு, நேத்து அங்க தங்கிட்டாரு. கவர்னர் பங்களாவுல. தங்கிட்டு இங்க ஒரு ராஜீவ்காந்தி சிக்னல்ல ஒரு ஸ்டேஜ்ல கொடி அணிவகுப்பு இன்னைக்கு தான் நடந்தது. அது கொஞ்சம் வெயில்லயே நின்னுட்டு இருந்தேன். கொஞ்சம் மயக்கம் அப்படியே தள்ற போல தான் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி குடிச்சு சமைச்சுட்டேன். வந்து வெறும் வயித்துல அப்படியே தேநீர் எலுமிச்சம்பழமும் தேனும் கலந்து சாப்பிட்டுட்டு, ஒரு ப 10 மணி 10 மணி வாக்குல 10, 11 மணி வாக்குல இது கோவக்கா சொல்லுங்க. வந்து சப்பாத்தியும் உடனே செஞ்சு சரிதான். இது டவர் கிடைக்காது. இப்ப கிடைக்குதுங்களா? ஆ, ஆ. விட்டு, விட்டு கேக்குது. கொஞ்சம் ஐயா கிடைக்குது. கொஞ்சம் சரியா இருக்கு. கொஞ்சம் கிடைக்குதா? சரி. அப்புறம் இப்ப கேக்குது. மணி மணி 3:15 ஆச்சு. சரி. சொல்லுங்க. அதான் மணி 3 ஆச்சு. இப்பதான் வந்து ஒரு 2 மணிக்கு தான் அமித்ஷா போனாரு. அனுப்பிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். ஆ, காலையில வந்து எலுமிச்சம்பழமும் தேநீர் வித்து சாப்பிட்டுட்டு ஒரு 10, 11 மணி வாக்குல அ எடு வந்து கோவக்கா பொரியல் பண்ணாங்க. ம், கோவக்கா பொரியல் அதுல தயிர் கலந்து சாப்பிட்டேன். ம், ஏன்னா கோவக்கா கொஞ்சம் கசக்குன்றதுனால கொஞ்சம் தயிர் கலந்துக்கிட்டேன். ம், கொஞ்சோண்டு மோர் குடிச்சேன். ம். இதுக்கு இடையில இந்த கொஞ்சோண்டு பிரெட்ல வந்து வெள்ளரிக்கா பிஞ்செல்லாம் வச்சு அங்க குடுத்தாங்க சரி. மீட்டிங்ல. அது ஒரே ஒரே ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டேன். 2 ம், ஸ்லைஸு. ம். அத சாப்பிட்டுட்டு இப்ப அது அப்படியே அமைதியா இருக்கிறேன். இப்போ வந்துட்டு இப்பதான் வந்து அந்த கொடி அனுப்பு முடிச்சு அமித்ஷா கிளம்புனாரு. சரி. நான் இப்ப வீட்டுக்கு வந்து சப்பாத்தி உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சிருக்காங்க. ம். அது சாப்பிடலாமா ஐயா அது? சப்பாத்தி, உருளைக்கிழங்கு கூட கொஞ்சம் வெங்காயம் நெறைய சேர்த்துக்கங்க. வெங்காயம் நெறைய சேர்த்து சொல்லுங்க. கொஞ்சம் வெங்காயத்த அறுத்து போட்டீங்கன்னா சரியா போயிரும். ஆ, ஆ செஞ்சுட்டாங்க. வெங்காயம் அத சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெங்காயத்த வணக்கி அதோட கலக்க சொல்லுங்க. சரிங்க, சரிங்க, உருளைக்கிழங்கும், சரிங்க. வெங்காயம் சரியா இருக்கணும். ஆ, ஆ, நான்வெஜ் ம். ஆ இல்லாட்டினா என்ன பண்றீங்கன்னா, ஆ, இல்லாட்டினா அந்த வெங்காயத்தோட அந்த உருளைக்கிழங்கோட கொஞ்சம் வெங்காயத்த தனியா வதக்கி 2ஆ கலந்துருங்க. உருளைக்கிழங்கு, வெங்காயம் வெங்காயம் 2யும் கலந்து ம். அத மட்டும் கொஞ்சம் அவுல் போட்டு சாப்பிடுங்க. அல்லது சப்பாத்தி போட்டு ஏதோ ஒண்ணு வச்சு சாப்பிடுங்க. அது வெளிய போனாச்சு பசி இருந்தா மட்டும் தான். ஆ, இத ஆ. காலையில 2 மணி நேரம் சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டேன். கொஞ்சம் அயலையா இருக்கிறது போல இருக்கு. இடையில வந்து பனங்கள் அ அ இது அதவே பனவெல்லம் கொஞ்சம் அதவே சாப்பிட்டேன் அதவே கொஞ்சம். பண்ணுங்க. அதவே காலையில வரைக்கும் பண்ணுங்க. அதெல்லாம் சும்மா வையுங்க. அந்த அந்த உருளைக்கிழங்கு, ஆ, அந்த சப்பாத்தி வந்து பேருக்கு வச்சுக்கங்க. அதெல்லாம் வந்து பசி தாங்க முடியாது பொழுது பண்ணிக்கலாம். இப்ப காலையில இருந்து 2 ஆ, வேள உணவு போயாச்சு. அது நார் சத்தும் போயாச்சு. பாவக்காயும், ஆ, கோவக்காயும் போயாச்சு. அதுவே போதும். புரியுதா? ஆ, ஆ, ஆ. அது தேவையில்லாம வயித்துக்கு நோண்டக்கூடாது. தேவையில்லாம வயித்து நோண்டிங்கன்னா, அப்புறம் அந்த ரைட்டுங்க. ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அப்புறம் அது வந்து பெரிய பிரச்சனைய உண்டாக்கும். அந்த வயித்துக்கு வேலை குடுக்கக்கூடாது. இப்ப சரி. 2 தடவ குடுத்தாச்சு. அது அந்த விஷத்த ஆ, இழுத்து விட்டாச்சு. பிரஷ் பண்ணியாச்சு. அது வாய் கொப்பளிச்ச மாரி தொண்டைக்கு கீழ இருக்கிற விஷத்த வந்து கோவக்காய் வச்சு இறக்கியாச்சு. அப்புறம் வெள்ளரிக்காய் பன்னு வச்சு இறக்கியாச்சு. ம், அவ்வளவுதான். இனி வந்து ம். ஜீரணிக்கிறது தான் உங்களுக்கு பயிற்சி. ஓகே, ஓகே, அது ஓகே. சமைச்சதெல்லாம் அப்படியே ஆ, இருந்துட்டு போட்டும். அவங்க சாப்பிட்டு போட்டும். புரியுதா? சரிங்க, சரிங்க, ஆமா. அவங்க சரிங்க, என்னமோ சரிங்க. பண்ணிட்டு போறாங்க. நீங்க தான் சரியா பண்ணணும். ஆண்கள் தான் வந்து வஜ்ரமா மாறணும். பெண்கள் அவங்க விட்டு விட்டு ம், செய்வாங்க. அவங்க வந்து எல்லா ம், தகுதியும் பெண்களுக்கு இருக்குது. இப்ப ஆண்களுக்கு தான் தகுதி கிடையாது. ம், ம். ம். சரிங்க அது ஐயா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால ம். அதான் வண்டி இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் வண்டி ஓட்டி வில்னூர் வரைக்கும் போகணும். போலாம்ல ஐயா? அதெல்லாம் போலாம். போறப்ப எடுத்துட்டு போங்க. போறப்ப பேரிச்சம்பழத்த 2 பேரிச்சம்பழமும் 2 வேர்க்கடல எடுத்துட்டு போங்க. அவ்வளவுதான். ஓகே, அல்லது ஓகே. பொரிகல்ல இப்ப இருந்ததுன்னா பொரிகல்ல அத விட பொரிகல்ல சாப்பிடுங்க. அது விட நீங்க போனீங்கன்னா, அதான் பொரிக்கல்ல மிக்ஸ் ஒரு பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிறேன் ஐயா. அத ஜிப்லாக்ல போறப்ப போட்டு 2 வாயில ஜிப்லாக் போட்டு போங்க. போட்டு எப்ப அப்ப அது நீர்ப்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எப்ப ஏதாவது ஓகே. தொண்டையில ஒரு மாரி இருக்குது, ஒரு மயக்கம் வருது, சும்மா ஒரு 50 கிராம் நல்லா சுவையா சாப்பிட்டீங்கன்னா, அது கீழ இறங்கி கொஞ்சம் அப்படி தண்ணி குடிச்சிட்டே அப்படி சாப்பிட்டீங்கன்னா, தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மருந்து தண்ணி வந்து நெறைய குடிச்சீங்கன்னா ஆபத்து. அது நுரையீரல்ல போய் ஏறிக்கும். அதனால அளவா அது ஓகே. நுரையீரல் மட்டுமல்ல, தேவையில்லாம ம். ரத்தத்த வந்து அடர்த்திய நீர்த்து போக செஞ்சுரும். ரத்தம் வந்து ம். இயற்கையான அடர்த்தியில இருக்கணும். ரத்தம் நீர்த்து போச்சுன்னு வச்சுக்கங்க, அது ஆபத்து. ரத்தம் கெட்டியா ஓ! இருந்தாலும் ஆபத்து. ம். சரி, தேவையில்லாம தண்ணி சரி. குடிக்கக்கூடாது. தேவையில்லாம அந்த உடல் கண்டிப்பா. அழைச்சதுக்கு தகுந்த மாரி, உடல் அழைச்சதுக்கு தகுந்த மாரி அதான் நான் வந்து இந்த பசி எடுக்கிற போல தண்ணி குடிச்சா போதுமாய்யா? அது ஆ, மாரி ஆ அயலையா அதான் அந்த இடத்துல குடிச்சா போதுமா? பசி வரும்போது தண்ணி குடிச்சிட்டே வாங்க.
எப்பயுமே தண்ணி 50 ம். எம்எல் இருந்துட்டு எப்பவுமே தண்ணி 50 எம்எல் வயித்துல இருந்துகிட்டே இருக்கணும். ம். நெனப்பு வந்தாலே தண்ணிக்கு தான் போகணும். நெனப்புன்னு வந்துட்டு ஒரு 50 மில்லி குடிச்சு விட்டுறணும். அப்ப எப்பவுமே சரி. நெனச்சுக்கிட்டே இருக்கணும். வயித்துல 50 மில்லி தண்ணி இருக்க வேண்டும். தண்ணி 50 இருக்க ம். வேண்டும். ஏன்னா, நீங்க கடுமையா அங்கேயும் இங்கேயும் அலையிறப்போ, நீர் சத்த ம். உங்களுக்கு ம். கேட்காமயே அது பயன்படுத்தும். நீர் சத்த ம். ம். கேட்காமலே அப்ப பயன்படும். அத அறிந்து தான் என்ன பண்ணணும்? அந்த உபயோகம் அறிந்து, ம். இந்த உடம்பு இந்த ம். எந்திரத்தை பயன்படுத்துறத அறிந்து, அதுக்கு நீங்க என்ன லூப்ரிகேட்டிங் ம். குடுக்கணும். வழுவழுப்பு குடுக்கணும். ம். இல்லாட்டினா இன்ஜின் ஹீட் ஆயிரும். இன்ஜின் ஹீட் ஆயினா ஃபெயிலியர் ஆயிரும். ரேடியேட்டர் மாறும். ம். அப்ப ம். இந்த உடம்பு தண்ணியானது உராய்வையும் குறைக்கும். உராய்வையும் குறைக்கிறதுக்கு எண்ணெய் ம். மாதிரி, ஏற்கனவே 50 ம். வருஷமா சாப்பிட்ட கழிவையும் கூட்டிட்டு வரும். அதுக்கு தான் இது. ஏன்னா ம். உடம்பு ம். உடம்பு வந்து இங்க காற்றுல இருக்கிற நைட்ரஜனையும், காத்துல இருக்கிற நியூட்ரானையும் அப்சார்ப் பண்ண ஆரம்பிக்குது. இப்பதான் வந்து இந்த எப்போ நோய் குறையிற மாரி வருதோ, எப்ப ரத்தத்துல இருக்கிற ம். அழுக்கு நீங்குதோ, அது அப்பவே வேலைய தொடங்கிரும். அத தன்னை பல வருஷமா செய்யாத வேலையை, இப்ப என்னன்னா செய்ய ஆரம்பிக்கும். ஒழுங்கா தூக்கம் வரும். அதான் அசதியா இருந்தது. வரக்குள்ளயே வந்து கார்லயே தூங்கிட்டேன். அப்படியே அப்ப வந்தேன். அப்படியே என்ன அர்த்தம்? இப்பதான் இந்த ம். கழிவு எடுக்க, அப்பதான் உள்ள இருக்கிற அந்த அமிலத்தன்மை வந்து நடுநிலையாக அமிலத்தன்மை, சளி, நச்சுத்தன்மை குறைய, மூளையும் ம். தண்டுவடமும் சுத்தமாகும். மூளையும் தண்டுவடம் ம். சுத்தமாகறப்ப, அது சுத்தமாகறப்ப அது தூக்கத்த குடுக்கும். அந்த ம். நேரத்துல தூங்கிக்க வேணும். அப்ப என்ன அந்த தூங்குறப்ப நல்லது தான் அந்த இடத்துல. ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் ம். தூங்கிட்டோம்னா, அந்த 3 மணி நேரத்துல ம். அது உடம்பு சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும். இன்னும் எந்த வேலையும் எந்த குறும்பும் பண்ண மாட்டீங்க. வாயில போடுறது, டீ எதுவுமே இருக்காது இல்லையா? அந்த தூக்கத்தை ம். ம். பயன்படுத்திக்கணும். தூக்கத்த ம். பயன்படுத்தி. பயன்படுத்திக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நேரத்திலவே படுத்துக்கணும். முடிஞ்ச இடத்துல நேரத்திலவே படுத்து காலையில ஒரு 7 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்கி பழகுனதுக்கு அப்புறம் அதுவா தூக்கத்த குறைச்சுக்கிட்டே வரும். சரி. அதெல்லாம் உடம்பு தராகி, உடம்பு வஜ்ரமா மாறி, எந்த அழுக்கும் இல்லாத உடம்பு குறைஞ்சு வந்து நிக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல அது எப்ப வரும் ஏன்னு யாருக்குமே தெரியாது. அம் அப்ப வந்து 58 கிலோ ஆயிட்டேன். 58 கிலோ ஆயிட்டேன் இப்போ. 58 இருந்தீங்க. இப்ப 1 கிலோ குறைஞ்சிருக்குதா? இல்ல ஏற்கனவே முதல்ல ரொம்ப சுகர் வரல. வருஷமா 68லேருந்து குறைஞ்சு 5 கிலோ குறைஞ்சு 61 ஆகி இப்ப நம்ம பயிற்சி ஒரு 4 நாள் எடுத்ததுல 59 கிட்ட வந்துட்டேன். 58. அப்ப 1 கிலோ குறைஞ்சிருக்கா? 2 கிலோ அறு குறைஞ்சிருக்கா? 2 கிலோ குறைஞ்சிருக்கு. அப்ப 2 கிலோ உள்ள இருக்கிற சளியும், நச்சுத்தன்மையும் போயிருக்கு. அதனால தான் இந்த ம். 2 கிலோ குறைஞ்சங்காட்டி தான் ஒரு விழுக்காடு முன்னேற்றம் ஆயிருக்குது. இன்னும் நெறைய முன்னேற்றம் இன்னும் நெறைய முன்னேற்றம் இருக்குது. ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. வெளியூர் அ போயிட்டு வாங்க. இந்த போயிட்டு வந்து இப்ப மறுபடியும் ம். சாயங்காலம் ஐயா இந்த 7:30 மணி ஐயா மேல பணம் அனுப்பிச்சுக்கிறேன் ஐயா. ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை ம். இல்ல. அதெல்லாம் பார்த்தாச்சு. அதெல்லாம் பார்த்தாச்சு. மிச்சத்த நீ அப்படி சரி, சரி. அந்த 12 மாசத்துக்குள்ள அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கட்டிருங்க. புரியுதா? 12 மாசம் டைம். சரி. மிச்சத்த 12 மாசத்துல கட்டிருங்க. சரி, சரி. சரி நான் சரி, வச்சேன். சரி. மறுபடியும் 7:30 மணிக்கு வாங்க நான் கூப்பிடுறேன். நன்றி. ஓகே, ஓகே. ஏதாவது சந்தேகம் இருந்தா கூப்பிடுங்க. அது ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. நன்றி. ம். ஓகே, ஓகே.